உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைய தினம் மிக முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த காலையில் கதைக்க போகிறோம். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், விஜய் சிஎம் ஆகலான்னு சொல்லி ஆளுநர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுட்டுது. அந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இலங்கை பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், கச்சதீவை மட்டுமில்லை யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து நாங்கள் விஜய் கட்சியோட இணைக்கிறதாக இருக்கிறோம்னு சொல்லி ஒரு அறைகூவலை விடுத்திருக்கிறார். இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணம், அதாவது இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தில் தமிழக வெற்றி கழக தலைவருடைய வெற்றியை முன்னிட்டு 3 உயிர்கள் பறிப்பு இருக்குது. இந்த விஷயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக காணொலியில் இணைஞ்சு கொள்ளுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் தளபதி மிகப்பெரிய அளவிலான ஓட்ஸ் பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கிறார். இருந்தாலும் அவர் தற்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார். 118 ஆசனங்களை காட்டினா தான் அவரால் சிஎம் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆனால் அவரிடம் இருப்பது பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 108 சீட்டுகள். அந்த அடிப்படையில் அவரால் தற்பொழுது சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடைபெறுது. இது மிகப்பெரிய அளவில் சாத்தியமாகிடும் என்று தான் அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால், முதலாவது விஷயம், இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வெற்றி அடைஞ்சதை முன்னிட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறார்களோ அதே அளவுக்கு இங்கே இருக்கிற சனத்தொகைகளையும் பெர்சன்டேஜ் விஜய்க்கு மிக அதிகமாக தான் இருந்து கொண்டு வரது பார்க்கக்கூடியதாக இருக்குது. யாரை கேட்டாலும் விஜய் ரசிகர்கள் என்று சொல்கிறது தான் இலங்கையிலேயும் வழக்கம். அந்த அடிப்படையில் தளபதியினுடைய வெற்றியை முன்னிட்டு விதவிதமாக பட்டாசுகளை கொளுத்தி, வெடிகளை கொளுத்தி, கொடியுடன், அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியுடனும் அந்த சால்வையுடனும் பார்த்திங்கன்னு சொன்னால், இங்கே ஏராளமான அவருடைய தொண்டர்கள் இலங்கையில் இருக்கிற தொண்டர்கள் தமிழ் தொண்டர்கள் திடீரதை காணொலிகளில் காணக்கூடியதாக இருந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னு சொன்னால், ஒரு இளைஞர் அவருக்கு தன்னுடைய நண்பர்களோட எதுவும் பிரச்சனையோ என்ன ஒன்று தெரியல. அவர் பார்த்திங்கன்னு சொன்னால், விஜயை சந்திக்க முடியலைன்னு சொல்லி வேதனைப்பட்டு அவர் தற்கொலை செய்து இறந்து கொண்டுள்ளதாக இப்போ ஒரு கிட்டலில் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதனுடைய உண்மை தகவல்கள், உண்மை சம்பவங்கள் இன்னும் வடிவாக தெரியல. ஆனால் ஒரு நபர் விஜயை சந்திக்க முடியலைன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி விட்டு போட்டு, விஜயன்னா உங்களை சந்திக்கலாம் போயிட்டு, நான் என்னோட கடைசி ஆசையை உங்களை சந்திக்கணும்னு தான் இருந்தேன். ஆனால் உங்களை சந்திக்கலாம் போனால என்னுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் மரணம் அடைஞ்சேன்ற மாதிரி அவர் கடிதத்தில் எழுதி வச்சுட்டு இறந்தது மிகப்பெரிய கவலை ஏற்படுத்தி இருக்குது. இந்த சமூக மத்தியில் விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக வெடி கொளுத்தி கொண்டாடுறதுக்காக பைக்கில் சென்று வந்த 2 இளைஞர்கள் அந்த விஜயனுடைய வெற்றியை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பைக்கில் சென்று கொண்டிருந்த 2 இளைஞர்கள் துரதிர்ஷ்டவசமாக விபத்துக்குள்ளாகி மரணமடைஞ்சதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த வெற்றியை முன்னிட்டு 3 உயிர்கள் பறிப்பு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், களத்தில் இறங்கி வேலை செஞ்சது தமிழகத்தில் இருக்கிற தமிழ் இளைஞர்கள், விஜயனுடைய தொண்டர்கள் என்று சொல்லலாம். அந்த தொண்டர்கள் வேலை செய்த அளவுக்கு இலங்கையில் இருந்தவர்கள் எந்த வேலையுமே செய்யலை. அவர்கள் அதுக்காக அவர்களுடைய ரசிகர்கள் சொல்லலை, அவர்களது எலெக்ஷனுக்காக எந்த இதுவுமே செய்யலை. ஆனால் அப்படி இருந்தும் இங்கே ஒரு 3 உயிர்கள் பறி போயிருக்குது. அப்படின்னு பார்க்க தமிழ்நாட்டில் இதால் எத்தனை உயிர்கள் போயிருக்கும்னு சொல்லி சந்தேகம் எழுது. என்னென்னு சொன்னால், ஒரு சனத்தொகை குறைந்த ஒரு யாழ்ப்பாண மாவட்டம், தமிழகத்தை ஒப்படைக்க யாழ்ப்பாணத்தில் சனத்தொகை இவ்வளவோ குறைவு, ஒரு கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள்லாம் வாழ்கிறார்கள். அங்கேயே ஒரு 3 உயிர்கள் விஜய்க்காக போயிருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கள் போயிருக்குன்னு நினைக்க கவலையாக இருக்குது. ஸோ 2வது விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சினால் சொல்லப்படுற ராமநாதன் அர்ச்சினால் சொல்லப்படுற எம்பி. ஸோ அவர் பார்த்திங்கன்னு சொன்னால், கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகப்படுறவர், கடும் ஆதரவுக்கு உள்ளாகப்படுறவர். 2 சைட்லேயும் அவருக்கு பேலன்ஸ் எப்பயுமே இருக்கும். ஆதரவான குரல்களும் இருக்கும், எதிரான குரல்களும் இருக்கும். அவர் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முதலே விஜய்க்கு தன்னுடைய ஆதரவுகளை காட்டிக்கொண்டே வந்தவர். அதாவது தான் விஜயோட பக்கம் தான், விஜய் தான் சிஎம் ஆகணும், விஜய் தான் சிஎம் ஆகுவார்னு சொல்லி தன்னுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடாக அவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து கொண்டு வந்த ஒரு எம்பி. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால், இவர் தற்பொழுது ஒரு இலங்கையில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால், விஜய் எலெக்ஷனுக்கு வர்ற டைமில் அவருடைய குறிக்கோள்களில் ஒன்றாக குறிப்பிட்டது கச்சதீவை இலங்கையிட்டிருந்து மீட்டெடுப்பேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். தற்சமயம் கச்சதீவு இலங்கையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அந்த கச்சதீவை இலங்கையிடமிருந்து
பெற்று இந்தியாவுக்கு தருவேன் என்று சொல்லியிருந்தவர். அப்போ இது வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதியால் கூட அப்படி நடக்காதுன்னு சொல்லி ஒரு எதிர்கருத்தொன்று வந்து அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது கூட அது நேரத்தில் பேசு பொருளாக இருந்தது. அப்போ அதை இப்போ மேற்கோட் காட்டி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சுனாதன் எம்பி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சுனா எம்பி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கச்சதீவை வந்து தளபதி விஜய் கேட்டிருக்கிறார், அதை நாங்கள் கொடுக்க போகிறோம். கச்சதீவை மட்டும் இல்லை, விஜய் கேட்டால் யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து கொடுத்துருவோம். என்னென்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, இந்த அரசாங்கத்தை எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் விஜய்க்கு கீழே இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறோம்னு சொல்லி அர்ச்சுனா எம்பி வந்து நாடாளுமன்றத்தில் அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் என்று சொல்லி அனைவருக்கு முன்னாலேயும் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து அவருக்கு எதுவும் பாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்த போகுதான்றதும் வந்து தெரியாத விஷயம், பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இப்படியான ஒரு கருத்தை வந்து நாடாளுமன்றத்தில் சொன்னது வந்து பெரும் ஒரு எதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ மூன்றாவது விஷயம், விஜய் சிஎம் ஆக முடியாதுன்னு சொல்லி ஆளுநர், உங்களுக்கு தெரியும் தொங்கு ஆட்சி என்று சொல்லப்படுற இந்த ஆட்சி வந்துன்னு சொன்னால் ஒரு நபரால் வந்து இல்லை ஒரு வெற்றி பெற்ற கட்சியால் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. என்று சொன்னால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத பட்சத்தில் வந்து தொங்கு ஆட்சி என்று சொல்லப்படுற ஆட்சி வந்து கொண்டு வரப்படும். அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகளவு ஓட்ஸுகளை பெற்றிருக்கிறவர்களுக்கு வந்து அதிகளவு சீட்டுகளை பெற்றிருக்கிறவர்களுக்கு வந்து ஆளுநரால் வந்து ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு உங்களுக்கு இவ்வளவு கால அவகாசம் தாரம், நீங்கள் அதுக்கிடையில் வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையில் விஜய் வந்து வெற்றி பெற்ற அந்தண்டே அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆளுநருக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் நாங்கள்லாம் அதிகளவு பெர்சன்டேஜ் ஓட்ஸ், அதாவது 35% ஓட்ஸுகளை வந்து தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறோம். ஸோ எங்களுக்கு தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. ஸோ ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி விஜய் மெயில் பண்ணியிருக்கிறார் ஆளுநருக்கு, கோரிக்கையாக வந்து அதை முன்வைச்சிருக்கிறார். ஸோ இந்த விஷயம் வந்து ஆளுநருக்கு வந்திருக்குது. அதுக்கு பிறகு ஆளுநர் ஒரு ஆங்கில பத்திரிகை ஒன்று வந்து அவரிடம் ஆளுநரிடம் பேட்டி எடுக்குது. இப்படி உங்களுக்கு விஜயிடம் வந்து ஏதாவது தகவல் வந்ததா, அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டுறீங்களா நீங்கள் விஜய்க்கு சொல்லி கேட்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆளுநர் வந்து ஒரு திடுக்கிற செய்தியை வந்து சொல்லியிருக்கிறார். அது என்ன செய்தின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் விஜய் தரப்பால் வந்து தனக்கு மெயில் வந்ததாகவும், அந்த மெயிலில் வந்து நாங்கள் தான் இங்கே 35% பெரும்பான்மையான ஓட்ஸில் பெற்றிருக்கோம், அதால் வந்து எங்களுக்கு 108 ஆசனங்களும் கிடைச்சிருக்குது, நாங்கள் வந்து அதால் எங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகாரத்தை தர வேண்டும்னு சொல்லி கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதை வந்து நான் பார்த்தேன்னா இதை பார்த்து போட்டு நான் அவர்களுக்கு வந்து இப்போ சொல்லியிருக்கிற விஷயம் வந்து எனக்கு அதிகளவான ஓட்ஸ் கிடைச்சிருக்குது, 35% ஓட்ஸ் கிடைச்சிருக்குது, 108 ஆசனம் கிடைச்சிருக்குன்றலாம் தேவையில்லை. எனக்கு தேவை சட்டமன்றத்தில் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கணும். பெரும்பான்மையை நிரூபிக்கிறவர்களுக்கு நான் ஆட்சியை தருவேன், சிஎம் ஆக்குவேன். இல்லைன்னு சொன்னால் நான் இங்கே எவரையும் சிஎம் ஆக்க மாட்டேன். உங்களுக்கு 35% ஓட்ஸ் கிடைச்சிருக்குது, உங்களுக்கு 108 ஆசனம் கிடைச்சிருக்குது, உங்களை மக்கள் விரும்புகிறார்கள், இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு தேவையான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் பெரும்பான்மையை நிரூபிக்கலுமா, நிரூபிச்சிங்கன்னு சொன்னால் உங்களை சிஎம் ஆக்குறதுக்கான அதிகாரத்தை நான் தாரணுன்ற மாதிரி வந்து ஆளுநர் சொல்லியிருக்கிறார். மேலதிகமாக அந்த ஆங்கில பத்திரிகை வந்து அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருந்ததும் இது சம்பந்தமாக நீங்கள் எவ்வளவு கால அவகாசம் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டது. அதுக்கு வந்து அந்த ஆளுநர் வந்து சொல்கிறார், கால அவகாசம் என்றெல்லாம் கொடுக்குறது முறை இல்லை, இதில் வந்து கால அவகாசம்ன்றதே இல்லை, அவர்கள் வந்து தன்னிட்ட வந்து சொல்லணும் வந்து நாங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கிறோம், எங்கள்கிட்ட ஆட்சியை தாங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையோடு வர வேண்டும், பெரும்பான்மையை கொண்டு ஒரு கூட்டணி கட்சிகளை கூட்டி கொண்டு வந்து தன்னிட்ட வந்து கோரிக்கை விடுத்தால் நாங்கள் ஆட்சியை கொடுப்போம் என்ற மாதிரி ஆளுநர் சொல்லியிருக்கார். இல்லாட்டிக்கு கொடுக்கவே முடியாது என்ற மாதிரி வந்து அந்த ஆளுநர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருந்தவர், அவர் யாரோட கூட்டணி வைக்கிறார், இவரோட கூட்டணி வைக்கிறார் என்றதெல்லாம் இல்லை, எலெக்ஷனுக்கு முதல் கூட்டணி வைக்கணும்ன்றதும் இல்லை, இப்போ அவருக்கு எதிர் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்பிக்களை சேர்த்து கொண்டும் வந்து கூட்டணி அமைச்சு தன்னிட்ட பெர்மிஷன் கேட்டால் தான் அதுக்கான வாய்ப்பை கொடுப்பேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கார். இந்த விஷயம் தற்பொழுது விஜய் ரசிகர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால் தலைவர் வந்து வெற்றி பெற்றுட்டார், சிஎம் ஆகிடுவார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அவரை எப்போ அந்த சிஎம் நாட்காலியில் பார்ப்போம், எப்போ அவர் அந்த சத்திய பிரமாணம் எடுப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு ரசிகர்களும் வந்து ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து அவருக்கு தொடர்ச்சியாக இந்த தளங்கள் வாரது வந்து விஜய் ரசிகர்களுக்கு வந்து பெருமளவில் வந்து ஏமாற்றத்தை கொடுத்துக்கொண்ட ஒரு விஷயம். இருந்தாலும் இதில் விஜய் ரசிகர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொன்னால் பெரும்பான்மையான ஓட்ஸ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதால் வந்து விஜய்க்கு தான் 100க்கு 99% வந்து சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் விஜயினுடைய சிஎம் கனவை பறிக்கிறதுக்கான ஒரு வீத வாய்ப்பும் இருக்குது. அது எதுன்னு சொன்னால் 2 திராவிட கட்சிகளும் வந்து கொள்கைகளை மறந்து ஒன்றா சேருமான்னு சொன்னால் விஜயை வந்து வீழ்த்த முடியும். ஆனால் 70 வருஷ பகை உணர்வோடு செயற்படுற ஒரு கட்சி அரசியலுக்காக சேராது என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அரசியலில் நீண்ட நாள் எதிரியும் இல்லை, நீண்ட நாள் நண்பனும் இல்லை. விஜயை வீழ்த்தோனும் புதிய கட்சி ஒன்று வந்து 2 திராவிடத்தையும் இல்லாமல் பண்ண போது, அதால் 2 திராவிடமும் சேர்ந்து விஜயை இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இதில் என்ன நடக்க போகுதுன்றது. தொடர்ச்சியாக என்னுடைய காணொலியில் இணைஞ்சு கொள்ளுங்கள், நல்ல விஷயங்களை உங்களுக்கு தருவேன். நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.